பாப்பாப்பட்டில் இருக்கக்கூடிய சின்ன மாதேஸ்வரம் மலைக்கு தான் வந்திருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாப்பட்டில் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. வந்தீங்க அப்படின்னா ஒரு மினி ட்ரெக்கிங் மாதிரி ஒரு 20-25 நிமிஷம் தான் இந்த மொத்த ட்ராவலுமே இருக்கும். உங்களுக்கு நான் ஃபுல்லாக வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். சிவன் கோயில் தான். இனியா இங்க பாரு. வட்டா நான் தூக்குறதுக்கு வரட்டா, நீ ஏறிக்கிறியா? நீ ஏறியா? ஏய் கையே பிடிக்கிறதுல. அப்பா பார்த்து ஒரு பாய் சொல்லு. பாய். பார்த்து நடு. அம்மா கையை பிடிச்சிக்கோ. கொஞ்சம் தொலைவு தான். சிவனை நோக்கி நம்ம அப்படியே பயணத்தில் மேலே மேலே போயிட்டே இருக்குங்க. இனியா சாமி பார்க்க போலாமா? மெதுவாக நடந்து போவா. இங்கே பாரு, அப்பாவை திரும்பி பார். பார்த்து. நாங்கள் வரட்டுங்களா, நீரே போயிடுறியா? கையை பிடிச்சிக்கிட்டா மானாவா சொல்ல சிறுமினியம்மா நமச்சிவாய சொல்லு. சிவசிவாய சிவசிவாய. என்ன மலை ஏறீங்க பார்த்து. அப்பா சொல்ல போ. நான் வரல, நீ போ. வரல. நடு போலாம். படி இருந்தாலும் நான் தான் நடக்கும், கல்ல இருந்தாலும் நான் தான் நடக்கும். கீழே பார்த்து போ, முன்னாடி பார்த்து போ. ஏப்பா அம்மு நடப்பா. தூக்கிட்டேன் நானு. வரியா இல்லை நடக்கிறியா? இப்போ அப்ப தூக்கிறா. அப்ப எங்க வரா? இல்லையே. இங்க பாரு இனியா, இங்க பாரு. ஏய் ஓரம் வைப்பேன். நீ அங்க பாரு. மானவா நான் தூக்கிறவா? எல்லாத்துக்குமே மான. பார்த்துட்டு புள்ளி தூக்கி போக வேண்டி தரணுவாங்க. தூக்கினா வருதா? இனியா நான் தூக்கிற வரையா? வா. மானாவா? நீயே யாரியா? நீயே யாரியா உண்மையாவே? சரி சரி. ஏப்பா ஆமா யாப்பா கால் மாட்டிச்சா?
மலையா? சாமி அப்பாவா? நல்லம்மா போ. நடந்தே வந்துட்டா. இப்படியே வா, இப்படியே வா, இப்படியே வா. நடு. ஏப்பா ஐயப்பாண்ணா ஐயப்பா சாமி நான் போற போயினியா நான் போ. நீ சாமி சொல்ல மாட்டேங்கிற சொல்லு. மெதுவா ஏறுமா, மெதுவா ஏறு. சரி நான் தூக்கிட்டா? நானா என்னதான் பண்றது? இனியா நான் தூக்கிட்டா? கொண்டாரு அப்பா தூக்கிட்டு வா. ஹைட்டா இருக்குது, நான் தூக்கிறேன். கொண்டாரு தூக்கிட்டு வா. நடு 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 வரேன். கீழே போட்டுரு. போ போ போ, அம்மா மணி அடிக்குது, ஓடு ஓடு. இனியா நான் தூக்கிட்டா? வானாவா? நாங்களே வந்துடுறோங்கப்பா. மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கோயில் திருப்பணி நடந்துட்டு இருக்கிறதுனால சாமி தூக்கி இந்த கருவறைக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கான பூஜை எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ரெடி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் இங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது.